Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே மாநகராட்சி வணிக வளாகம் உள்ளது. இங்குள்ள வாகனம் நிறுத்துமிடத்தில் சிறுவன் சடலமாக கிடந்துள்ளார். அந்த வழியாக சென்றவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சிறுவன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் இறந்தது உள்ளூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் என்பது தெரியவந்தது. இவன் மீது ஏற்கனவே பல அடிதடி வழக்குகள் போலீசில் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகப்பட்டனர். வணிக வளாகத்தை சுற்றியிருந்த சிசிடிவி பதிவுகளை சல்லடை போட்டனர். வடக்கு ஆவணி மூலவீதி வழியாக பைக்கில் வந்த கும்பல் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு செல்வது தெரிந்தது. அவர்கள் யார் என்பது குறித்து விசாரிக்கும் போதுதான் கொலைக்கான காரணம் தெரியவந்துள்ளது. கடந்த மாதம் சித்திரை திருவிழாவின் போது சிறுவனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர் முத்துமணிக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கியதில் முத்துமணி காயமடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது காயம் ஆறுவதற்குள் சிறுவனை தீர்த்து கட்ட வேண்டும் என சபதம் எடுத்தார். இந்நிலையில்தான் சிறுவன் மீனாட்சியம்மன் கோயில் கார் பார்க்கிங் அருகே தனியாக தூங்குவது முத்துமணிக்கு தெரிந்தது. அங்கு 2 பைக்குகளில் அவரது கும்பல் சென்றது. முத்துமணி, அவரது தம்பி ராஜ் மற்றும் சதீஷ்குமார், நண்பர்கள் ஹரிகிருஷ்ணன், முத்துக்குமார் ஆகிய 5 பேர் சேர்ந்து அவனை சுற்றி வளைத்துள்ளனர். சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். இருந்து மாத்திரம் தீராமல் வணிக வளாகத்தின் முதல் மாடிக்கு சிறுவனை தூக்கி சென்று அங்கிருந்து கீழே வீசியுள்ளனர். இதனால் சம்பவ இடத்திலேயே சிறுவன் துடிதுடித்து பரிதாபமாக இறந்தான். அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்த பிறகே கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. சம்பவம் குறித்து விளக்குத்தூண் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தப்பியோடிய முத்துமணி, அவரது கூட்டாளிகளை தேட தனிப்படை அமைத்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே அடிக்கடி குற்ற சம்பவங்கள் நடக்கிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடக்கு ஆவணி மூலவீதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி கார் பார்க்கிங் ஒப்பந்ததாரர்கள் சட்டவிரோதமாக சிலரை அங்கே தங்க வைக்கின்றனர். இரவு நேரங்களில் அந்த பகுதியில் மது அருந்துவது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது என பல சட்டவிரோத செயல்கள் அரங்கேறுகின்றன. போலீஸ் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், கடைகளில் சோதனை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது.